வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா டிராகன். இந்த படத்தோட ரிவ்யூ வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா இதோட இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி முதல்ல தேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு வந்துடுங்க. படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ரிவ்யூ வீடியோ பாருங்கள். ஏன் நான் சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இல்லை நான் ரிவ்யூ எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்துட்டேன், உன்னோட ரிவ்யூவும் பார்க்குறேன் அப்படின்னா வாங்க ரிவ்யூ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே கொடுக்குற காசுக்கு ஒரு நல்ல தரமான படத்தை வந்து தேட்டரில் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு தடவையும் முயற்சிக்கிறோம். ஆனால் நமக்கு அது பெரும்பாலும் வந்து தோல்வியாக தான் தருது. நம்ம வந்து சரியான படங்களை வந்து தேட்டரில் பார்க்க முடியல. டிராகன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல பாராட்ட வேண்டியது இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் குரூப்ஸ் தாங்க, ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தான். ஏன் அப்படின்னா இவ்வளோ ஒரு நல்ல கதை, இப்படி ஒரு நல்ல டேரக்டரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஹீரோஸ் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகனை வந்து வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு கதைக்கு இப்படி ஒரு ஹீரோவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பிரதீப் சூப்பராக அதை பண்ணியிருக்கிறாரு, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்தில் நடிகனாக அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி நம்ம மணிகண்டனை பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து அடுத்த ஒரு மணிகண்டன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வருங்காலத்துக்கு ஏற்ற ஒரு ஹீரோ வந்து நமக்கு கிடச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்காகவே ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அடுத்தது இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜை ஒரு எப்படி சொல்லுவாங்க, பூமர் போல் இல்லாமல் ஒரு கிரிஞ்சி போல் இல்லாமல் ரொம்ப ப்ரெசண்ட்டாக எவ்வளவு அந்த கதையை வந்து கிறிஸ்பாக எவ்வளோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும். ஒரு புது மாதிரியான ஒரு திரைக்கதையில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. சான்ஸே இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. எல்லோரும் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க, இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வந்து ஒரு டான் படத்துடைய ஒரு சாயல் போல் இருந்திருக்கும். எனக்கு கூட அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் அந்த ஒரு ரெக்கார்டான ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு ரெக்கார்டான ஒரு பிரின்சிபால் அப்படிங்கிற அது மட்டும்தான் கொஞ்சம் சாயலாக இருக்குமே தவிர கதைக்குள்ளே அப்படி எதுவுமே இருக்காது. டான் படம் படுத்தின பாடம் தான் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு படுத்தாது. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். படம் முடிஞ்சு வெளில வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் வெளில வருவீங்க. நானும் அதே போல் தான் வெளில வந்தேன், கண் கலங்கிருச்சு. இன்னும் இந்த படத்தில் முக்கியமாக ஒரு கேரக்டர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லி ஆகணும். இந்த படத்தோட ஹீரோ மிஸ்கின் தான். ஏன் அப்படின்னா இந்த படத்தை தூக்கி நிறுத்துறாரு. ஒரு சீன்லேயும் அவர் இருக்கிற சீன், அவர் வர சீன், அவர் போகிற சீனில் கிளாப்ஸு தாங்க, தியேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் தான். அந்த லெவலில் அவருடைய சீன்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. பொதுவாக நாம் என்ன கதை பார்த்துருப்போம், ஹீரோ ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவார், எப்படியாப்பட்ட பிரச்சனை வேணாலும் உள்ளே போவார். ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வெளியில் வந்துடுவார். அந்த பிரச்சனைகளில் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அப்படியே அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவருடைய 7ஆம் அறிவை பயன்படுத்தி அடித்து பறக்க விட்டு ஜெயிச்சுட்டு வந்துடுவார். இதை தானே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த படத்தில் யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை உண்டு. நல்லவனுக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கண்டிப்பாக அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவன் நல்லா வருவான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே. அதை வந்து கிரிஞ்சி போல் சொல்லாமல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் மியூசிக், எடிட்டிங், கேமராமேனு, இந்த ஆர்ட் டைரக்டர், மொத்தமாக ஒரு ஹோல் டீம், இந்த டிராகன் படத்தோட டீமுக்கு மொத்தமாக வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய வந்து ஹேட்ஸ்அப் கொடுத்துடலாம். ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் எஃபெக்ட் போல தான் இருக்குது. இது தனியாக இவங்க இவர் நல்லா பண்ணியிருக்காரு, இவரை விட இவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படியெல்லாம் கிடையாது. இது மொத்தமாக வந்து ஒரு டிராகன் படத்தோட ஒரு டீம், ப்ரொடியூசர் உள்பட இந்த ஒரு டீம் கொடுத்துருக்கிற இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது. சான்ஸே இல்லை. ஒரு கதைக்கு அந்த கதைக்கு தேவையான ஹீரோ, அந்த கதைக்கு தேவையான டைரக்டர், அந்த கதைக்கு தேவையான ப்ரொடியூசர், அதை சுற்றி கட்டமைக்கப்படுற ஒரு டீம், இது அமைஞ்சிருச்சுன்னா போதுங்க, அந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும். அதுக்கு டிராகன் படம் ஒரு உதாரணம். ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்திங்கன்னா 100க்கு 100 தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த படத்தில் திரைக்கதை அமைஞ்சிருக்கு. ஒரு புதுமையான ஒரு திரைக்கதை, ஒரு கிளைமேக்ஸ் வரைக்குமே படம் வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே நம்மளை நிறுத்துது. அதுக்கே வந்து சான்ஸே இல்லை. உண்மையிலே அருமையான ஒரு கதை. கண்டிப்பாக இதை தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.